அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னி அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா ஸதகல்லாஹுல் அஸீம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த நேர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா சூரத்துல் கஹஃப் 45வது வசனத்திலே வத்ரிப் லஹும் மஸலல் ஹயாத்தித் துன்யா, யா ரசூலல்லாஹ், நபியே, நீர் இவ்வுலக வாழ்க்கைக்கு அவர்களிடம் ஒரு உதாரணத்தை எடுத்து கூறுவீராக. இந்த உலக வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மனித சமூகத்துக்கு தெளிவுபடுத்தும் பொழுது ஒரு உதாரணத்தை பயன்படுத்துகின்றான். கமா இன் அன்ஸல்நாஹு மினஸ் ஸமாஇ ஃபக்தலத பிஹி நபாத்துல் அர்து, வானிலிருந்து நாம் இறக்கி வைத்த மலையை போன்று அது பயிர்களை செழிப்பாக அழகாக வளரச் செய்கிறது. ஃபஅஸ்பஹ ஹஷீமன் தத்ரூஹு ரியாஹ், சுபஹானல்லாஹ், வித்தோடு அந்த தண்ணீர் சேர்ந்து அது அழகாக அந்த வித்தை முளைக்கச் செய்கிறது. அந்த வித்து மரமாக செழித்து வளர்கிறது, நன்கு வளர்கிறது, மொட்டு விரித்து பூ பூத்து செழித்து நிற்கிறது. அதே மரம், அதே தாவரம், அதே தண்ணீரின் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த அழகான செழிப்பான மரம் தத்ரூஹு ரியாஹ், அப்படியே காய்ந்து சருகாகி காற்று அதனை அடித்து சென்று விடுகின்றது. ஒரு செழிப்பான தாவர தோட்டம் அப்படியே சருகாக மாறிவிடும் காட்சியை அல்லாஹ் சித்தரித்து காட்டுகின்றான். இவ்வுலக வாழ்க்கையின் ஆரம்பம் இவ்வாறு தான் இருக்கும், முடிவு அது மண்ணோடு மண்ணாகிவிடும். மண்ணுக்கு பின்னால் மறைந்தொரு வாழ்க்கையையும் அங்கே மறந்து விட வேண்டாம் என்பதாக மனித சமூகத்திற்கு அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலமாக ஞாபகமூட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதுபோன்று சூரா யூனிஸிலே 24வது வசனமும் பேசுகிறது. உலக வாழ்க்கை இன்னமா மதலுல் ஹயாத்தித் துன்யா, உலக வாழ்க்கை ஒரு மலையை போன்றது. அது அழகாக செழிப்பான தாவரத்தை தருகிறது. அதற்கு பின்னால் அப்படியே அது மங்கி போய்விடுகிறது, மறைந்து போய்விடுகின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றான். சூரத்துல் ஹதீதிலும் கூறுகின்றான், இவ்வுலக வாழ்க்கை அது ஒரு ஏமாற்றம், அது போட்டி, அது பொறாமை, பெருமை, இப்படிய விடயங்களை கொண்டதை தவிர வேறொன்றும் இல்லை என்பதை குர்ஆன் தெளிவுபடுத்துகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, அழிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை தந்து இது முடிந்துவிடும், எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் என்று கூறி முடியாத மறுமையின் பக்கம் இப்படியான வசனங்களுக்கு பின்னால் அல்லாஹ் வழிகாட்டுகின்றான், ஞாபகமூட்டுகின்றான். நாளை மறுமையில் நீங்கள் என் நிலையில் வந்தால் செழிப்பாக அங்கே வாழலாம், மறுமையின் சோண்டிகளை அனுபவிக்கலாம், சுவர்க்கத்துக்குள் நுழையலாம் என்று கூறும் பொழுது இவ்வுலக வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறியதன் பின்னால் அடுத்ததாக அல்லாஹ் தொடர்ந்து பேசுகின்றான். அல் மாலு வல் பனூன் ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா வல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத், இவ்வுலக வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கலாம், சொத்து செல்வங்களாக இருக்கலாம், அத்துணையுமே ஒரு விதமான ஏமாற்றம், அலங்காரம், கவர்ச்சியாக இருக்கும், தேவை என்றிருக்கும், விட்டு வாழ முடியாமல் இருக்கும். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, மரணம் பிரித்துவிடும். மட்டுமல்ல, மரணத்துக்கு பின்னால் மறைந்திருக்கும் மறுமையின் பலன் தரக்கூடியது எது என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தின் தொடரிலே பேசும் பொழுது அல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத், நாளை மறுமையிலே நிலைத்து நிற்கக்கூடிய, மறைமுகமான பலன் தரக்கூடிய, நாளை மறுமையிலே என்றும் எம்மோடு இருக்கக்கூடிய பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத் என்ற நல்ல அமல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இது விடயமாக சுப்ஹானல்லாஹ் தஃப்சீருடைய உலமாக்கள் பல கருத்துக்களை பேசுகின்றார்கள். பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத் என்ன என்று இப்னு அப்பாஸ், சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் கூறும் பொழுது அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ், 5 நேர தொழுகை, இவைகளை பேணி பாதுகாத்து நாம் தொழுவதின் மூலமாக நாம் இவ்வுலக வாழ்க்கையை முடித்து கொண்டு மறுமையின் பக்கம் சென்றாலும் அந்த அமல்கள் எங்களோடு நிற்கப் போகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு கூற்று இருக்கிறது, சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர்,
லேசான வார்த்தைகள் கண்ணியத்துக்குரியவர்களே மறுமையோடு எங்களை சுவனம் வரைக்கும் அழைத்து செல்லும் பொக்கிஷங்கள். வஹாகதா சுஇல அமீருல் முஃமினீன் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அமீருல் முஃமினீன் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. அவர் ஆட்சி மேடையிலே இருந்தாலும் அவர்களுக்கு தெரியும் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத், நிரந்தரமான அமல் எது? சுப்ஹானல்லாஹ் சொன்னார்கள், ஹிய லா இலாஹ இல்லல்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். இந்த வார்த்தைகள் தான் என்று சொன்னார்கள். சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கப்பட்டது, சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போன்று சில சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹி கேட்கப்பட்டது, நோன்பு தொழுகை இவை அனைத்தும் இதிலே அடங்குமா? ஜகாத் இதற்குள்ளே வருமா என்று கேட்கப்பட்டது. இல்லை, அவைகள் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை, அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை இதிலே வரப்போகிறது. இவைகள் தான் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைவிலக்கணப்படுத்தி இருக்கின்றார்கள் என்று கூறிவிட்டு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள், பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத் திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகமூட்டுவது, இஸ்திக்ஃபார் செய்வது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவது, தொழுவது, நோன்பு பிடிப்பது, ஹஜ் செய்வது, ஜகாத் கொடுப்பது, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி உழைப்பது, உறவு பந்துக்களை சேர்ந்து நடப்பது. கண்ணியத்துக்குரியவர்களே, வஜமீ அமாலில் ஹஸனாத், எல்லா நன்மையான காரியங்களும் அல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத்திலே அடங்குகிறது என்று தெளிவு தருகின்றார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல வார்த்தைகள் கூட நாளை மறுமையிலே எங்களுக்கு பலன் தரும். அந்த வார்த்தைகள் நாளை மறுமையில் வாழப்போகிறது. அஸ்ஸாலிஹாத் அல்லத்தி தபகா லி அஹ்லிஹா ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்தில் அவரோடு நிலைத்து நிற்கக்கூடிய எல்லா நற்காரியங்களும் அவருக்கு பலனுள்ளது. அல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத் என்பது இது இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த கூற்றை தெரிவு செய்கின்றார்கள். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இது சரியானது என்பதாக, மிக பொருத்தமானது என்பதாக அவருடைய தஃசீரிலே தருகின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் புரிய வைக்கின்றான். உலக வாழ்க்கையை தந்தவனே சொல்லுகின்றான், இது அரங்காரம், இது ஏமாற்றம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துன்யா ஹதிரத்துன் சுப்ஹானல்லாஹ், இது முடிந்து போகக்கூடியது, பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமானது. ஆனால் நீங்கள் அதை விட்டு கலட்டப்படுவீர்கள், அல்லது அது உங்களை விட்டும் பிரிந்து சென்றுவிடும். இப்படியான ஒரு உலக வாழ்க்கையை தந்திருக்கிறோம். எனவே எத்தனையோ ஜனாசாக்கள், எத்தனையோ மரணங்கள் எங்களுக்கு இதை உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஆடம்பரமான டாம்பிகமான வாழ்க்கையிலே இருந்தவர்கள் மண்ணுக்குள்ளே மறைந்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா உலக வாழ்க்கையை தந்தவன், அவனே புரிய வைக்கின்றான். நான் ஏன் தந்தேன்? மறுமையின் பக்கம் வாருங்கள் யா ரசூலல்லாஹ், முழு மனித சமூகத்திற்கும் இதனுடைய உண்மையை எடுத்து இயம்புங்கள், உதாரணங்களை பயன்படுத்துங்கள். இந்த தண்ணீரோடு சம்பந்தப்பட்ட தாவரத்தின் செழிப்பை, உலக வாழ்க்கையினுடைய செழிப்புக்கும் அது அப்படியே சுருண்டு போவதை மறுமைக்காக வேண்டி நீங்கள் தயாராகுங்கள் என்ற உணர்வையும் விதைக்கும் விதத்திலே அல்லாஹ் பேசுகின்றான். அதை உணர்ந்து செயல்படுவோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நற்காரியங்கள் மறுமையோடு இம்மோடு இருக்கப் போகிறது, மற்ற அனைத்துமே எமது கைவிட்டு கலரப்போகிறது என்ற உணர்வோடு வாழ்வோம். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.